வணக்கம். பணிக்கால பயிற்சிகளில் பங்கேற்ற விவரத்தை பற்றி இப்போ பார்க்கலாம். ஒரு ஆசிரியர் தொடர்ந்து கற்றுக்கொண்டே இருந்தால்தான் மாணவர்களுக்கு தரமான கல்வி வழங்க முடியும் என்று நான் நம்புகிறேன். பள்ளி கல்வித்துறையால் எனக்கு வழங்கப்பட்ட அனைத்து பணிக்கால பயிற்சிகளிலும் இன் சர்வீஸ் ட்ரைனிங் தவறாமல் பங்கேற்று புதிய கல்வி அணுகுமுறைகள், தொழில்நுட்பங்கள் மற்றும் கற்பித்தல் முறைகளை தொடர்ந்து கற்றுக்கொண்டு வருகிறேன். இந்த பயிற்சியில் பெற்ற அறிவையும் அனுபவத்தையும் என் வகுப்பறையில் மட்டும் பயன்படுத்தாமல் மாவட்ட அளவில் உள்ள பிற ஆசிரியர்களுடன் பகிர்ந்து வர்றேன். சென்னையில் நடைபெற்ற போதை ஒழிப்பு பயிற்சியில் கீ ரிசோர்ஸ் பர்சனாக பங்கேற்றேன். பயிற்சிக்கு பிறகு மாவட்ட அளவில் ஆசிரியர்களுக்கு பயிற்சி அளித்து பள்ளிகளில் போதை பொருள் ஒழிப்பு மன்ற செயல்பாடுகளை திறம்பட செயல்படுத்துவதற்கான வழிகாட்டுதலை வழங்கி வர்றேன். சென்னையில் நடைபெற்ற ஐசிடி கீ ரிசோர்ஸ் பர்சன் மற்றும் திருச்சியில் நடைபெற்ற பயிற்சிகளிலும் கலந்து கொண்டு பவர் பாயிண்ட்டு, கல்வி மென்பொருட்கள், தொழில்நுட்ப அடிப்படையிலான கற்பித்தல் முறைகள் குறித்து பயிற்சி அளிச்சுட்டு வரேன். மாவட்ட அளவில் ஆசிரியர்களுக்கு ஐசிடி பயிற்சி வழங்கி வகுப்பறையில் தகவல் மற்றும் தொழில்நுட்பத்தை திறம்பட பயன்படுத்த வழிகாட்டிட்டு வரேன். அதை தாண்டி சமீபத்தில் நடைமுறைக்கு வரப்பட்ட இந்த போக்சோ சட்ட விழிப்புணர்வு அதனுடைய கீ ரிசோர்ஸ் பர்சனாக பயிற்சி பெற்று போக்சோ சட்டம் குறித்து ஆசிரியர்களுக்கு ஒரு மாவட்ட அளவிலான கருத்தாளர் என்ற முறையில் பயிற்சி அளிச்சுட்டு வர்றேன். பிஐஎஸ் பியூரோ ஆஃப் இந்தியன் ஸ்டாண்டர்ட் ஒருங்கிணைப்பாளராக அந்த மதுரை கிளை அலுவலகம் மூலம் நடத்திய திருநெல்வேலி சந்திப்பு பகுதியில் உள்ள ஒரு விடுதியில் நடத்திய பயிற்சியில் கலந்து கொண்டு திறம்பட செயலாற்றி அந்த பயிற்சியை மாணவர்களுக்கு கொண்டு சென்று சேர்த்துள்ளேன். இந்த பிஐஎஸ் பயிற்சியின் துவக்க விழாவில் திருநெல்வேலி மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தார்கள். பள்ளி கல்வித்துறையால் நடத்தப்பட்ட இயற்பியல் பாடத்திற்கான பணிக்கால பயிற்சிகளில் தொடர்ந்து பங்கேற்று பாட அறிவு, புதுமையான கற்பித்தல் முறைகள், செய்முறை விளக்கங்கள் மற்றும் திறன் அடிப்படையிலான கற்றல் குறித்த புதிய அணுகுமுறைகளை கற்றுக்கொண்டேன். முதன்மை கல்வி அலுவலர் தலைமையில் நடைபெற்ற மினிமம் லெவல் லேர்னிங் மெட்டீரியல் மற்றும் டீச்சிங் லேர்னிங் மெட்டீரியல் ப்ரிப்பரேஷன் பயிற்சியில் பங்கு பெற்றிருக்கேன். அது மட்டுமல்ல, எஸ்சிஆர்டி, முதன்மை கல்வி அலுவலர், மாவட்ட கல்வி அலுவலர் மற்றும் பிற அரசுடன் நடத்திய மாநில மற்றும் மாவட்ட அளவிலான பயிற்சியில் தொடர்ந்து பங்கேற்று வருகிறேன். இந்த பயிற்சியில் புதுமையான கற்பித்தல் அணுகுமுறை, வகுப்பறை மேலாண்மை, தகவல் தொழில்நுட்பத்தின் பயன்பாடு, பள்ளி நிர்வாகம், மாணவர் மதிப்பீடு, வழிகாட்டுதல் மற்றும் ஆலோசனை, அனைவரையும் உள்ளடக்கிய கல்வி, அரசு கல்வி திட்டங்களை திறமை செயல்படுத்துதல் போன்ற பல்வேறு தலைப்புகளில் பயிற்சி பெற்றிருக்கிறேன். அதில் சில தலைப்புகளில் பயிற்சி வழங்கியிருக்கிறேன். ஒவ்வொரு பயிற்சியிலும் மிகுந்த ஆர்வத்துடன் பங்கேற்று அதில் பெற்ற அறிவையும் திறனையும் உடனடியாக என் வகுப்பறை கற்பித்தல், பள்ளி நிர்வாகம், ஆசிரியர் பயிற்சி, மாணவர் வழிகாட்டுதல் மற்றும் பள்ளி வளர்ச்சி நடவடிக்கைகள் நடைமுறைப்படுத்திட்டு வர்றேன். இந்த தொடர்ச்சியான தொழில்முறை கற்பித்தல் மூலம் என் கற்பித்தல் திறன், தலைமைத்துவம், தொழில்நுட்ப பயன்பாடு மற்றும் கல்வி சேவையின் தரம் மேம்பட்டு வருது. ஒரு ஆசிரியர் தொடர்ந்து கற்றுக்கொள்வதே மாணவர்கள் தொடர்ந்து முன்னேறுவதற்கான அடித்தளம் என்று நான் உறுதியாக நம்புகிறேன். அந்த நம்பிக்கையுடன் வாழ்நாள் முழுவதும் கற்றுக்கொள்ளும் ஆசிரியராக தொடர்ந்து செயல்பட்டு வர்றேன். இந்த பயிற்சிகளுக்கான சான்றிதழ்கள், பங்கேற்பு ஆவணங்கள் மற்றும் தொடர்புடைய அனைத்து ஆதாரங்களும் இந்த போர்ட்போலியோனுடைய சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட் பகுதியில் இணைச்சிருக்கிறேன். நன்றி.